அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. சற்று முன் ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் தற்போது ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தாவேகா ஆட்சிக்கு வந்தது முதலே டாஸ்மாக் தொடர்பான முறைகேடுகள், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது போன்ற விஷயத்தில் இந்த அரசு கவனம் செலுத்த துவங்கியது. டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக பெறுவது என்பது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் நிலையில், தாவேகா அரசு இதற்கு முடிவு கட்ட முடிவெடுத்துள்ளது. ஆனால் சில நடைமுறை சிக்கல் காரணமாக அது இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை. ஆனாலும் சமீபத்தில் இனிமேல் டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் கட்டணம் வாங்க மாட்டோம் என டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கமே அறிவித்து இருந்தது. இந்த நிலையில்தான் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. மதுக்கடை ஊழியர்கள் வேலைக்கு வந்தால் மட்டுமே ஊதியம் வழங்கப்படும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை தவிர பணி நேரத்தில் கடையை விட்டு வெளியேறக்கூடாது. அனுமதி இல்லாமல் பணிக்கு வராமல் இருப்பது அங்கீகரிக்கப்படாத விடுப்பாக கருதப்படும். மது விற்பனை கடைகளில் ஊழியர்கள் எந்த போராட்டத்திலும், தர்ணாவிலும் ஈடுபடக்கூடாது என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வேலை இல்லையேல் ஊதியம் இல்லை என்பதை கடுமையாக செயல்படுத்த மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டு உள்ளது.